எனக்கு சொல்லாத. சிறை, தேசிய பாதுகாப்பு சட்டம். என்னை கைது செய்தால் இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில இந்த தேசம் இருக்கிறதா? சொல்லுங்க. அதனால்தான் புறப்பட்டோம். இந்த புதுச்சேரி சிறையில 70 நாட்கள் பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது. சிறுத்தையே வெளியே வா, எளியன உன்னை இழந்தவர் நடுங்க, புரியன செயல் செய்ய புறப்படும் வெளியே என்று பாடினான். என் மண்ணில், இந்த மண்ணில் பிறந்த எங்கள் புரட்சி பாவலன் பாரதிதாசன். இங்கிருந்து புறப்பட்டு இங்கே எங்களின் பயணத்தை முடிப்பதற்காக வந்திருக்கிறோம். காங்கிரசிற்கு எதிரான பரப்புரை அல்ல, அது மட்டுமல்ல, என் இனத்திற்கு எதிராக எவன் பேசினாலும் எவன் செயல்பட்டாலும் இதே நிலைதான் என்று உணர்த்துவதற்காக. இன்னைக்கு காங்கிரஸ், நாளைக்கு என் இனத்தோடும் அவன் இன உணர்வோடும் மான உணர்வோடும் எவன் உரசினாலும் இந்த போர்தான். இது நடக்கும், இது நடக்கும். பயங்கரவாதம், தீவிரவாதம் என்று சொல்கிறீர்களே உலகத்தில. ராஜபக்சே சொல்றான்றீங்களே, விடுதலை புலிகளை அழித்து விட்டு ஒழித்து விட்டு அங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று சொல்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்கிறீர்களே பெருமைமிக்க தலைவர்களே. சுதந்திரம் தருகிறேன் என்று சொல்கிறார் ராஜபக்சே. என் சொந்தங்களுக்கு சோறு கொடுத்தானா? சொல்லுங்க. என்ன கொடுமை இது! உலக நாடுகள் எல்லாம், வளர்கிற வல்லாதிக்கம் எல்லாம், பெரும் பெரும் தேசம் எல்லாம் சொல்லுகிறத புலிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிற மக்களை பத்திரமாக பாதுகாப்பு இடத்திற்கு, வளையத்திற்கு அனுப்புங்கள், அனுப்புங்கள், அனுப்ப உதவுங்கள் என்று பெருந்திரளாக கூடியிருக்கிற என் மக்களின் முன்னாடி நான் கேட்கிறேன். என் சொந்த வீட்டை விட்டு வெளியே சொல்வது, நான் பிறந்த மண்ணை விட்டு வெளியேறி என்று சொல்வது எப்படி எனக்கு பாதுகாப்பாக இருக்கும்? என் இனத்தை அழித்து முடிக்க வெளிகொண்டு அடைகிற வெளிநாயிடம் நான் சரணடைவது எப்படி எனக்கு பாதுகாப்பாக இருக்கும்? சொல்லுங்கள் உலகத்திலே, எப்படி பாதுகாப்பா இருக்கும்? பாதுகாப்பு வலயத்திற்குள் வந்தவர்களின் கதி என்ன? விடுதலை புலிகளிடமிருந்துதான் கிளிநொச்சியை கைப்பற்றி விட்டானே சிங்களன். தன்னிடத்தில் வந்த மக்களை கிளிநொச்சியில் குடியேற விடாமல் தடுப்பது ஏன்? எதற்காக? எதற்காக? பாதுகாப்பு வலயத்திற்கு வருகிற என் தாய் தமிழ் உறவுகளை என்ன செய்கிறான் சிங்களன்? அமலப்படுத்துகிறான். 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு முன்பே நிறுத்தி பரிசோதனை என்கிற வேரிலே நிர்வாணப்படுத்துகிறான். அப்பா அம்மாவுக்கு முன்னாடி அக்காவின் தங்கை நிர்வாணம், அண்ணன் தம்பிக்கு முன்னாடி அம்மா அப்பா ஒரு நிர்வாணம். பரிசோதனை. மார்புகளை திருகி கசக்கி இது என்ன குண்டா என்று சோதிக்கிறானே அந்த இனவரி பிடித்த சிங்களன். இதை பார்த்துக் கொண்டு நாங்கள் பேசாமல் இருக்க வேண்டுமா? அங்கே அழகாக இருக்கிற என் அக்காவும் தங்கையும் அனுராதபுரம் விபச்சார விடுதிக்கு அனுப்புகிறானே, இதுதான் அவங்களுக்கு தர இருக்கிற சுதந்திரமா? பாதுகாப்பான வாழ்க்கையா? தன்னிடத்திலே வந்த மக்களை அவர்கள் குடியிருந்த வீடுகளுக்கு அனுப்பாது, திறந்த வெளியிலே வெட்டவெளி பொட்டனிலே. என் அன்பு உறவுகளை, நீங்களாவது உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு கூரை இருக்கிறது, ஒன்றுமே இல்லையே அந்த மண்ணிலே. மாட்டி உடுத்த ஒரு துணி இல்லை, வறண்ட நாக்கிற்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லை, பசித்தலும் குழந்தைக்கு பால் இல்லை, காயம்பட்ட புண்களுக்கு மருந்து இல்லை. உறவுகளே, என்ன கொடுமை! பத்திரமா வந்துரு, பாதுகாப்பா வந்துரு. வந்தவனுக்கு என்ன என்ன செய்து கொடுத்தான் சிங்களன்? திறந்த வெளியில் சிறை, முள்கம்பி வேலி, ஆடு மாடுகளை மந்தை மந்தையாக அழைப்பது போல் என் அருமை உறவுகளை அழைத்து வைத்திருக்கிறான் சிங்களன். முள்கம்பியின் முழுக்க மின்சாரம் மாற்றப்பட்டிருக்கிறது. அது ஏன்? தப்பி போய்விடக் கூடாது என்பதற்காக. தாயை விட்டு குழந்தையை பிரிக்கிறான், கணவனை விட்டு மனைவியை பிரிக்கிறான், அண்ணனை விட்டு அக்கா தங்கைகளை பிரிக்கிறான். ஒவ்வொரு உறவுகளையும் சிதைத்து சிதைத்து தனித்தனி சிறையிலே அடைக்கிறானே ஏன்? அப்படி வீடுகளில் போய் நாங்கள் வாழ வேண்டும் என்று அடம் பிடித்து பிடிவாதமாக அழுகிற என் தமிழ் உறவுகளை அவன் வீட்டின் கூரையை கலட்டிவிட்டு உள்ளே கைகளுக்கும் கால்களுக்கும் விளங்கிட்டு நிர்வாணப்படுத்தி நிற்க வைக்கிறானே அது ஏன்?
இதுதான் அவன் எங்களுக்கு தர இருக்கிற சுதந்திர வாழ்க்கையா உலகத்திலே? இந்த வாழ்க்கையை நாங்கள் ஒருங்கிணைந்த இலங்கைக்குள், ஒன்றுபட்ட தேசத்துக்குள் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று வாய்கூசாக சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? ஜனநாயகப்படி ஒரு தீர்வு, அதிகார பகிர்வு, சம உரிமை என்று பேசுகிற பெரும் பெரும் தலைவர்களே, யாரிடத்திலிருந்து யாருக்கு அதிகாரம்? யாரிடத்திலிருந்து யாருக்கு சம உரிமை? அழுகி செத்த பிணங்களுக்கா சம உரிமை? குவிந்து கிடக்கிற பணத்திற்கா அதிகாரம்? யாருக்கு? யாரிடத்திலிருந்து? அத்தனை இடத்தையும் கொண்டு குவித்த சிங்களனிடம் இருந்தா சம உரிமையும் அதிகார பகிர்வும் யார் பெற்றுத் தருவது? நீங்களா? நீங்களா? போரையே நிறுத்த துப்பில்லாத நீங்கள் எப்படி இந்த அதிகார பகிர்வையும் சம உரிமை வாங்கி தருவீர்கள்? இதை நம்புவன் நாதியற்ற ஈனப்பை எவனாவது தமிழன் இருப்பான், அவன்கிட்ட சொல்லுங்க. யார் நம்ப சொல்றீங்க? காவிரி நதிநீர்ல எனக்கான உரிமையை பெற்றுத்தராத நீங்கள், முல்லை பெரியாரில் என் பங்கை பெற்றுத்தராத நீங்கள், நடுக்கடலிலே மீன் பிடிக்கிற உரிமையும் பாதுகாப்பையும் பெற்றுத்தராத நீங்கள், ஒக்கணக்கில் குடிக்க தண்ணி வாங்கி தர முடியாத நீங்கள், இன்னொரு தேசத்தில் போய் என் இனத்திற்கான அதிகாரத்தையும் சமப்பயிர்வையும் வாங்கி தருவீர்கள் என்று நாங்கள் எப்படி நம்புவது? எப்படி நம்புவது? எப்படி நம்புவது? உலகத்தில் ஒரு மரணம் இந்த மண்ணிலே நிகழ்ந்ததற்காக ஒரு தீராத பகையை, ஒரு வெறியை உங்கள் உள்ளத்தில் வளர்த்துக் கொண்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பை வளர்த்துக் கொண்டு என் மொத்த இனத்தையும் அழித்து முடிக்கிறீர்களே. நீங்கள் சொல்கிறீர்கள் பல லட்சக்கணக்கான மக்களை சாக கொடுத்த என் சாதி, பல்லாயிரக்கணக்கான என் அக்காதங்களை மானவங்கப்படுத்தி கற்பழிச்சு கொலை செஞ்சு கொன்று குவித்த சிங்களனோடு சிநேகமாக இரு என்று சொல்கிறீர்களே, இது எப்படி சாத்தியம்? நாங்கள் சிந்திய ரத்தத்திலே நடந்து, நாங்கள் அழிந்த கண்ணீரிலே குளித்து, அங்கே களமாடி செத்த என் தம்பிமார்கள் தங்கைமார்கள் அந்த மாவீரர்களாக அந்த மண்ணில் விதைந்து கிடக்கிற அந்த மரத்தமிழ் மறவர்களின் புதகுடியில் நடந்து போய் எங்கள் இணையதிரி சிங்களனோடு இணக்கமாக அன்பாக கட்டித்தழுவி ஒரே இலங்கைக்குள் வாழ வேண்டும் என்று சொல்கிறீர்களே, இது என்ன வழியில் யாரு? ஒருங்கிணைந்த இலங்கையா? ஒன்றுபட்ட இலங்கைக்குள் கட்டுப்பட்டு வாழ்வதா, அல்லது அதிலிருந்து தனித்தமிழ் ஈழமாக மீள்வதா என்பதை முடிவு செய்கிற அதிகாரம், உரிமை அந்த மண்ணிலே வாழ்கிற என் தமிழ் உறவுகளுக்கு தான் உண்டு. உலகத்தில் எந்த கொம்பனுக்கும் கிடையாது. நீ யார் சொல்றதுக்கு? நீ யார்? சொல்லுகிறவன் எவனும் அவர் அம்மாவை அடுத்தவன் முன் அம்மனம் அன்று பார்த்திருக்கிறானா? சொல்லு. உன் சொந்த பிள்ளையை கண்ட குண்டுகளை வீசி கரியில் பூவாக பொசுக்கி போட்டதை நீ பார்த்திருக்கிறாயா? சொல்லு பாப்போம், சொல்லு பாப்போம். எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க நீங்க? ஒன்றுபட்ட இலங்கை இறையாண்மை மிக்க நாடு. எங்க இருக்கு இறையாண்மை? இந்திய தேசியத்தில் மலையாளி ராணுவத்தில் இருக்கிறாங்க, தமிழர் இருக்கிறாங்க, ஆந்திராவில் இருக்கிறவங்க இருக்காங்க, கன்னடா இருக்கிறான், பீகார்காரர் இருக்கிறான், பஞ்சாப்ல இருக்கிறவங்க இருக்கிறான். இது ஒரு தேசிய ராணுவம். ஆனால் இலங்கையிலே, சுதந்திர இலங்கையிலே இத்தனை ஆண்டுகளில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை நாட்டு ராணுவத்தில் ஒரு தமிழனாவது இருக்கிறானா? சொல்ல முடியுமா உங்களால? பிறகு எப்படி அது தேசிய ராணுவமாக ஆகும்? இருவரும் இனங்கள் வாழ்கிறதே நீங்கள் அறிந்ததே. ஒரு பக்கம் சிங்களன், ஒரு பக்கம் தமிழன். ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கூட இல்லை. அந்த நாட்டு ராணுவத்தில் இன்னைக்கு 10,000 15,000 தமிழ் மாணவர்கள் இருந்திருந்தால் என் தமிழ் சாதிக்கு இந்த அவலம், இந்த விதிநிலை நிகழ்ந்திருக்குமா? இது தெரியாதா? இந்த தேசத்திற்கு தெரியாதா? அது அதிகார பகிர்வை நாங்க பெற்றுக் கொடுப்போம். சரி, இந்த பிள்ளையான் தலைமையில கிழக்கு மாகாணத்தில் ஒரு ஆட்சி நடக்குது. அவர் அதிகார பகிர்வை வாங்கி கொடுத்துட்டாரா? அவருக்கு கொடுத்துட்டீங்களா? அங்கே அதிகார பகிர்வு சம உரிமையும் பகிர்ந்தளிக்கப்பட்டு விட்டதா? ஏன் இல்ல? எதனால இல்ல? யார் கேட்கிறப்போ?
புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து மக்கள் வெளியேற அனுமதிக்க வேண்டும். அப்பாவி தமிழர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதை உலகம் முழுக்க ஒரே குரலாக உச்சரிக்கிறீர்களே உலகத்திலே. போரை நிறுத்துங்கள் என்று ஏன் யாரும் சொல்லவில்லை? அப்பாவி மக்கள் சாவது கவலை அளிக்கிறது. ஏன் உங்களுக்கு மகிழ்ச்சியை வேற அளிக்குமா? போர்க்களத்திலிருந்து அப்பாவி மக்கள் வெளியேற, பத்திரமாக வெளியேற அனுமதிக்க வேண்டும். ஆனால் ஏன் போர் நிறுத்தக்கூடாது? காரணம் சொல்லுங்க. ஏன் புலிகள் போரை நிறுத்தக்கூடாது? புலிகளை கொல்லணும். ஏன் கொல்லணும்? சோனியா காந்தி அம்மையார் சந்தோஷமா இருப்பதற்காக கொல்லணும். வேற காரணம் என்ன? எதற்காக கொள்ள வேண்டும்? தன் தாயக விடுதலைக்கு, தன் மண்ணின் மக்களையே படையாக திரட்டி தமிழீழ மக்களின் தேசிய ராணுவமாக தன் தாயக விடுதலைக்காக களமாடிக் கொண்டிருக்கிற போராளி இயக்கத்தை எதற்காக கொள்ள வேண்டும்? ஏன் கொள்ள வேண்டும்? எந்த ஆயுதத்தை காட்டி அச்சுறுத்தி என் ஆத்தாளை அப்பனையும் என் அக்காவையும் தங்கையும் கற்பழித்து அழித்து ஒழித்தானோ அதே ஆயுதத்தை ஏந்தி எங்களை தற்காத்துக் கொள்ள போராடுவதை எப்படி பயங்கரவாதம் என்று சொல்கிறீர்கள்? மொத்த இனத்தையும் அழித்து முடிக்கிற சிங்கள இனவெறியினுடைய செயலை ஒரு அரச பயங்கரவாதமாக நீங்கள் பார்க்க தவறியது ஏன்? வரலாறு கூட பதிவு செய்ய பயப்படுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுமையை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறான். மனிதகுல வரலாற்றிலே எவராலும் மன்னிக்க முடியாத ஒரு செயலை சிங்கள இனவெறி ராஜபக்சே செய்து கொண்டிருக்கிறார் அந்த மண்ணிலே. இங்கிருந்து பிரபாகர் ஆயத்தை கீழே போட்டா சரணடைஞ்சிட்டா போர் நிறுத்தம் பற்றி பேசலாம். அப்புறம் அதுக்கு போர் நிறுத்தம் பற்றி பேசுறீங்க? ஆயுத கருவியை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குமே எங்களை கூட்டம் கூட்டமா கொண்டு குவிக்கிறான். கருவியை கீழே போட்டா ஒரே குண்டுல போட்டு தெளிவா. அப்புறம் போர் நிறுத்தமே தேவையில்லையே. இலங்கை இன்னொரு நாடு. அந்த நாட்டின் இறையாண்மையில் நாம் தலையிட முடியாது என்று சொல்கிற இந்த தேசத்தின் பெரும் பெரும் தலைவர்களே, பிரபாகரன் ஆயுதத்தை கீழே போட்டு சரணடைந்து விட்டால் மட்டும் எப்படி நீங்கள் தலையிடுவீர்கள்? அப்போது அந்த தேசத்தின் இறையாண்மை கெட்டு போகாதா? இறையாண்மைக்கு இன்னொரு நாட்டில் நீங்கள் இதுவரை தலையிட்டதே கிடையாதா? உங்கள் நாட்டின் பெரும்படையான அமைதிப்படை ஏன் அனுப்பினீர்கள்? கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? 80 விழுக்காட்டு சிங்கள ராணுவ வீரனுக்கு இந்த தேசத்தில் வைத்து பயிற்சி கொடுத்தீர்களே ஏன்? பெருமைக்குரிய பெருமகன் பாரதத்தின் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சொல்கிறார்களே, எல்லா நாடுகளிலும் இருந்து வந்து இங்கே பயிற்சி எடுத்து போகிறார்கள். அப்படித்தான் சிங்களவர்களும் வந்து பயிற்சி எடுத்து போகிறார்கள் என்று நான் கேட்கிறேன். ஐயா, பாகிஸ்தானில் இருந்தும் சீனாவில் இருந்தும் வந்து இந்தியாவில் பயிற்சி எடுத்துட்டு போகிறார்களா? இதுக்கு பதில் இருக்கிறதா? பாதுகாப்புக்காக பயிற்சி கொடுத்தோம் என்று சென்னையில் வந்து சொல்லி சென்றிருக்கிறீர்களே பெருமகனே, யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? யாரை பாதுகாக்க? தமிழர்களிடமிருந்து சிங்களனை பாதுகாக்கவா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனால் சிங்களனிடமிருந்து தினமும் சத்து விழுகிற எங்களை பாதுகாக்க என்ன கொடுத்தீர்கள்? பதில் இருக்கிறதா? ஏன் காங்கிரஸ் மீது இவ்வளவு கடுமையாக சாடல்? அந்த மண்ணில் நடக்கிற அத்தனை அவலத்திற்கும் அநியாயத்திற்கும் கொடுமைக்கும் காரணம் இந்தியாவை ஆள்கிற காங்கிரஸ் கட்சி, அதன் தலைமை. இதுதான் சத்தியம். என் நாட்டை 60 ஆண்டு கால என் மக்களின் கனவை, எங்கள் அன்னையர் பூமியை செங்கலை அடுக்கி நாம் வீட்டை கட்டுவது போல என் உறவுகளே, நம் அண்ணனும் தம்பியும் அக்காவும் தங்கையும் தங்கள் உடலை அடுக்கி அடுக்கி தமிழீழம் என்ற நாட்டை கட்டி எழுப்பி இருந்தார்கள். அந்த தேசத்தில் தேசிய விலங்கு சிறுத்தை, தேசிய பூ காந்தல் மலர் கார்த்திகை பூ, தேசிய பறை செம்புத்து, தேசிய மரம் பனை மரம், தேசிய மரம் வாகை. தமிழீழ போக்குவரத்து கழகம், ஈழ வைப்பகம் எல்லாம் நிர்மாணித்து தந்தை பெரியார் என்ற கனவு
ஆணுக்கு பெண் 50 விழுக்காடு சம உரிமை தந்து விட்டான் என் தலைவன். சாதி மதத்தை ஒழிக்க இந்த மண்ணிலே எத்தனை ஆண்டுகளாக போராட்டம். சாதி மதமற்ற பூமியாக அந்த மண்ணை படைத்திருந்தான் என் தலைவன் பிரபாகரன். இந்த மண்ணிலே கல்லனின் சுடுகாட்டு வழியே பள்ளனின் பிணத்தை தூக்கிச் செல்ல முடியாது. ஆனால் அந்த மண்ணிலே, தமிழக மண்ணிலே சாதி மறந்து மதம் மறந்து மாவீரர்களாக வீரமிக்க விதைகளாக துயிலும் இல்லத்திலே ஒன்றாக அண்ணன் தம்பியாக உறங்கிக் கொண்டிருந்தார்களே எங்கள் மாவீரர்கள். எங்கே இருக்கிறது அங்கே சாதி? எங்கே இருந்தது அங்கே மதம்? தமிழில் பெயர் வைத்தால் பிள்ளைகளுக்கு நிலையான வைப்பகத்தில் 500 ரூபாய் நிலையான வைப்பக தொகையாக என் தலைவன் பிரபாகரன் கையெழுத்திட்டு முயற்சி செய்தானே. ஒரு தேசியத்தின் கனவை ஆண்டாண்டு காலமாக நாங்கள் ஆவலோடு காத்திருந்து கட்டி எழுப்பிய எங்கள் அன்னை பூமியை நாங்கள் உயிருக்கு மேலாக நேசித்த என் தேசமே இடித்து அழித்து நாசமாக்கி விட்டீர்களே. இது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதா? மகிழ்ச்சியாக இருக்கிறதா? எங்களை அண்டி பிழைக்க வந்த சிங்களிடம் அடிமையாக இருந்து பிழையுங்கள் தமிழ் சாதியை என்று சொல்கிறீர்களே, இதுதான் உங்கள் உயர்ந்த உன்னதமான தீர்ப்பா? ஒருங்கிணைந்த இலங்கைக்குள் எப்படி கட்டுப்பட்டு வாழ்வது? எங்கே இருக்கிறது ஒருங்கிணைந்த இலங்கை? மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், இலங்கை ஒரு மத தீவிரவாத நாடு. சிங்கள பௌத்தம் தான் அந்த நாட்டின் அதிபராக ஆக முடியும். சிங்களமே ஆட்சி மொழி. எப்படி இழந்தருவாங்க எங்களுக்கு அதிகார பயிர்? யார் வாங்கி தருவா? அப்படி என்றால் ஏன் 60 ஆண்டுகளாக போராடுகிறோமே இதுவரை ஏன் வாங்கி தரவில்லை? பிரபாகரன் என் தலைவன் பயங்கரவாதி என்று சொன்னால் பெருமைக்குரிய பெருமகள் என் தமிழ் சாதியால் அன்னையார் அன்னையார் என்று அன்பொழுது அழைக்கப்பட்ட பெருமகள் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரபாகரன் கல்வி ஏந்தி தமிழினம் கட்டி எழுப்புவது அதுதான் சரியான தீர்வு என்று முடிவு செய்தானே. தேசம் முழுக்க பயிற்சி முகாமை போட்டு பயிற்சி கொடுத்தார்கள். சொல்லுங்கள் பார்ப்போம். என் மண்ணின் மக்களால் புரட்சி தலைவர் என்றும் பொன்மன செம்மல் என்றும் அன்புடன் அழைக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் அந்த நாட்டில் தமிழீழ மக்களினுடைய தேசிய ராணுவத்தை கட்டமைக்கிறதுக்கு காவலராக இருந்தார்களே, அவருடைய கனவுதானே தமிழீழம். இப்போது பேசுகிறார்கள், அப்போது அவர்கள் அருமை தாயாரின் பக்கத்தில் இருந்தார்களே அன்னை இந்திரா காந்தியிடம், அம்மா தேசிய ராணுவத்தை, ஒரு நாட்டின் ராணுவத்தை புரட்சியாளர்கள் குழுக்கள், போராளி குழுக்கள் வென்றதாக வரலாறு இல்லை என்று என் பெருமதிப்பிற்குரிய ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் சொல்கிறார்களே. சென்னையிலே பேசிய பொதுக்கூட்டத்திலே இதை அப்போது அருகாமையில் இருந்த நீங்கள் உங்கள் அருமை தலைவியிடம் சொல்லாது ஏன் சொல்ல? இன்னொரு நாட்டு இறையாண்மையில் தலையிட முடியாது என்று தமிழ் சாதிக்கு சொல்லி வருகிற தலைவர்களே, உங்கள் அருமை தலைவர் ராஜீவ் காந்தி ஐயாவிடம் சொல்ல வேண்டியதானே அமைதிப்படையை அங்கு அனுப்புவது சரியாகாது, இலங்கை இன்னொரு நாடு, அந்த நாட்டின் இறையாண்மையில் நாம் தலையிடக் கூடாது என்று ஏன் சொல்லவில்லை? ஏன் சொல்லல? உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி பேசிக் கொள்வீர்களா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு என்ன நடக்குது? அமைதி பேச்சுவார்த்தை காலத்தில் உலக நாடுகள் எல்லாம் ஓடி போய் ராஜபக்சே பொருளாதாரத்தை கடன் வாங்கி உலக வல்லாதிக்கங்களிடம் ஆயுதத்தை வாங்கி பெருக்கிக் கொண்டார். அதே வேளையிலே தமிழ் மக்களின் தேசிய ராணுவத்திற்கு இந்தோனேசியாவில் இருந்து 10 கப்பலில் வந்த ஆயுதத்தை கடல் வழியை உளவு பார்த்து சொல்லக்கூடிய வசதி சீன பெருநாட்டிலும் இந்திய பேரரசிடம் தான் இருக்கிறது. இந்தியா உளவு பார்த்து சொன்னது, இந்தோனேசியாவில் இருந்து விடுதலை புலிகளுக்கு 10 கப்பலில் ஆயுதம் வருகிறது என்று சொன்னது. இங்கிருந்து 3 நாள் கடல் பயணமாக போய் அடித்த நொறுக்கி அழித்தான் சிங்களம். என் எதிரிக்கு இருகரமும் நீட்டி உதவிவிட்டு என்னை இறுக பிடித்து அசைய விடாமல் திமிர விடாமல் நிறுத்தி என் எதிரியிடம் செத்து விலக சந்தர்ப்பத்தை கொடுத்த நீங்கள், உங்கள் உள்ளத்தில் இலங்கையில் வாழ்கிற தமிழர்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார்களா?
பெருமதிப்பிற்குரிய சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறார்கள், இங்கே இருக்கிற மக்கள் அவர் இல்லத்தில் இருக்கிறார்கள், ஈழத்தில் இருக்கிற மக்கள் அவர் உள்ளத்தில் இருக்கிறார்கள். உடனே இறக்கி விட்டு விடுங்கள் ஐயா, உடனே இறக்கி விட்டு விடுங்கள். உங்கள் உள்ளத்தில் இருந்தாலே பேராபத்து என்று தெரிந்து கொள்ளும். காலங்காலமாக கை சின்னத்திற்கு வாக்களித்த காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்த மகன் சீமான். என் நினைவுதிலிருந்து படித்து நான் கல்லூரி படிக்கிற காலம் வரும்போதுதான் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் பற்றி அறிவும் சிந்தனை தெளிவும் வந்த பிறகு என் தாயும் தகப்பனையும் என் சொந்த உறவுகளையும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க கட்டாயப்படுத்தினேன், வாக்களிக்க வைத்தேன். எந்த கை சின்னத்திற்கு விரும்பி விரும்பி வாக்களித்தோமோ அந்த கை சின்னத்திற்கு போடாதீர்கள் போடாதீர்கள் என்று ஓடி ஓடி என்னை பேச வைத்தது ஏன்? என் சொந்த லாபத்திற்காகவா? என் சொந்த வருமானத்திற்காகவா? எனக்கு என் வருமானத்தை விட என் இனமானம் பெரிதானது என்றுதான் நான் போராடுகிறேன். என் நலத்தை விட என் இனநலமே பெரிது என்றுதான் நான் ஓடி ஓடி பேசிக் கொண்டிருக்கிறேன். கடைசி சந்தர்ப்பத்தில் கூட உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததே பெருமக்களே, தேர்தலுக்காக வேணும் நீங்கள் போரை நிறுத்தி இருக்கலாமே.